ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்றைக்கி நான் உங்களுக்காக என்ன படம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் தெரியுமா? ரீசெண்டாக இப்போ ரிலீஸ் ஆன ஒரு ஐலாண்ட் சர்வைவல் படம் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். சத்தியமாக சொல்கிறேங்க, இப்போ வந்த படத்துலேயே இந்த படம் தான் ஒரு பெஸ்ட்டான படமாக இருக்க போகுது. அதுவும் எண்டிங் இருக்கே, அது என் வாயால் எப்படி சொல்கிறது. இந்த சர்வைவல் படம்னாலே செமையாக இருக்கும். அதுவும் இந்த தீவில் மாட்டிக்கிட்ட சர்வைவல் படம்னாலே தனி கிக் தானே. அதையும் தாண்டி இந்த படத்தில் ஒன்று இருக்கும். அதை என்னால் ஒன்லைனரில் சொல்ல முடியாது. கிளைமேக்ஸில் மைண்ட் ப்ளோவிங்கான ஒரு ட்விஸ்ட்டாக இருக்கும் அது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. அதனால இப்போ ஆன்லைன் பார்த்துடலாமா? அதாவது இந்த படத்தோட ஹீரோயின் வந்து ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. ரொம்பவே ஹார்ட் ஒர்க்கர், அது போக ரொம்பவே புத்திசாலியும் கூட. ஸோ 7 வருஷமாக கஷ்டப்பட்டு ஒரே கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அந்த கம்பெனியை பார்த்தீங்கன்னா உங்களை நாங்கள் ப்ரொமோட் பண்ணுறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் புதுசாக வந்த பாஸ் என்ன பண்ணிடுறாருனா, நம்ம ஹீரோயினுக்கு ப்ரொமோஷன் கொடுக்காம அவருடைய ஃப்ரெண்டான ஒருத்தனுக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுத்துட்றாரு. ஸோ இதனால வெக்ஸான நம்ம ஹீரோயின் நேராக அந்த பாஸ் கிட்ட போய் எதுக்கு என்ன ப்ரொமோட் பண்ணலை, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு கேட்கும்போது, நம்ம ஹீரோயின் வந்து இந்த மாதிரி ஃப்ரெண்ட்லியா இல்லையா, அது போக கொஞ்சம் நீட்டா இல்லைன்ற மாதிரியான சில்லி ரீசன் வந்து அந்த பாஸ் சொல்றாரு. இருந்தாலும் ஹீரோயின் கிட்ட ஒரு வாய்ப்பு கொடுக்கறதா சொல்லி அவர் கூட ஃப்ளைட்ல டிராவல் பண்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை வருது. ஸோ இப்படி டிராவல் பண்ணும்போது தான் என்ன ஆயிடுதுன்னா, நடுக்கடல்ல அந்த ஃப்ளைட் வந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அதில் ஏதோ ஒரு இன்ஜின்ல ப்ராப்ளம் ஆகி அங்கேயே ரிப்பேர் ஆகி தண்ணிக்குள்ளேயே விழுந்து கிராஷ் ஆயிடுது. ஸோ கண் முழிச்சு பார்க்கும்போது நம்ம ஹீரோயினும் அந்த பாஸ் மட்டும் தான் தப்பிச்சிருக்காங்க. அதுவும் ஒரு தனி ஐலாண்ட்ல மாட்டிக்கிட்டாங்க. ஸோ அந்த ஐலாண்ட்ல இருந்து தப்பிக்கணும்னா அவ்வளோ ஈஸிலாம் கிடையாது. இருந்தாலுமே நம்ம ஹீரோயின் அங்கிருந்து தப்பிக்க போராடுறா. ஸோ அப்படி தப்பிக்க போராடும் போது அங்கே என்னென்னலாம் நடக்குது, ஸோ கடைசியில் நம்ம ஹீரோயின் தப்பிச்சாலா இல்லையா அப்படின்றதையும், அதுலேயும் கடைசியில் ஒரு ட்விஸ்ட்டை வச்சு நம்ம எல்லாத்தையுமே மிரள விட்ட படம் தான் 2026 இப்போ ரிலீஸ் ஆன சென் ஹெல்ப். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக படத்தோட கதைக்குள்ள போயெல்லாம். அப்படி போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினுடைய பேர் வந்து லிண்டா. அது போக ஒரு பெரிய கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஷார்ட்டாக சொல்லணும்னா நம்ம ஹீரோயின் 7 வருஷமாக ஒரே கம்பெனியில் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி வளர்ச்சிட்டு இருக்காங்க. அவளுடைய டெஸ்கை பார்த்தாலே நமக்கு தெரியும் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா இந்த மந்த்துக்கான ஒர்க் எல்லாம் முடிச்சு அடுத்த மந்த்துக்கு நம்ம என்னென்ன பண்ணலான்ற மாதிரியான பிளானிங்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி இருக்க ஒருத்தன் வரான் இல்லையா, ஸோ இவன் தான் பெரிய மேனேஜர் மாதிரி. அவன் ஹீரோயின் கிட்ட என்ன லிண்டா இன்னுமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கியா, இன்னும் முடிக்கலையா என்ன அப்படின்னதும் ஹீரோயின் வந்து முடிக்காம இருப்பாங்களா என்ன, அதெல்லாம் நான் போன வாரமே முடிச்சாச்சு, இப்போ அடுத்த வாரத்துக்கு நம்ம என்னென்ன பண்ணணுன்ற மாதிரி அந்த ரிப்போர்ட்டை எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னது அவனே சாக்காகிறான். பரவாயில்லையே, சரி ஓகே இதை நான் சப்மிட் பண்ணிடுறேன் அப்படின்னு எடுத்துட்டு போக நம்ம ஹீரோயினும் நானும் வரேன் அப்படின்னதும், என்ன நீ வர, அங்கே பாரு அங்கே நிறைய பேர் இருக்காங்க, நிறைய மீட்டிங்லாம் நடந்துட்டு இருக்குது, ஸோ லிமிட்டடான ஆட்களை தான் உள்ள கூப்பிட்டுருக்காங்க, ஸோ நீ கொஞ்சம் வெயிட் பண்ண, நான் வந்துடுறேன் சரியா அப்படின்னதும் ஹீரோயின் முழிக்கிறாங்க. ஏன் முழிக்கிற, உன்னுடைய பேர் தான் கொட்டை எழுத்துல எழுதி வச்சிருக்கல, ஸோ உன்னுடைய ரிப்போர்ட் தான் ஃபர்ஸ்ட் வைப்பேன் சரியா, பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நடந்து போறான். இவன் எதுக்கு நம்ம ஹீரோயின் வரக்கூடாதுன்னு சொன்னானா, ஹீரோயினுடைய ரிப்போர்ட்டை இவன் தான் ரெடி பண்ண மாதிரி அவங்க கிட்ட பில்டப் பண்றதுக்காக. இங்க நம்ம ஹீரோயினுக்கும் இதுல சந்தேகமா இருக்கும். உடனே பின்னாடியே ஃபாலோ பண்ணி போய் பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் நினச்ச மாதிரி அவன் என்ன பண்ணுறான்னா, அந்த ரூம்குள்ளே போனதுமே அந்த பேர் இருக்கும்ல அதை எடுத்து டஸ்ட்பினில் போட்டுட்டு நான் கம்பெனிக்காக நிறைய ரெடி பண்ணியிருக்கேன்ற மாதிரி தூக்கி காமிக்க. ஸோ இதை பார்த்து ஹீரோயினும் அட பாவி சரி ஓகே என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஏன்னா ஹீரோயினுக்கு தெரியும் கண்டிப்பாக சீக்கிரமாகவே நமக்கு ப்ரொமோஷன் கிடைக்க போகுதுன்ற மாதிரி சந்தோஷத்தில் இருக்கிறா. இப்போ அப்படியே கட் பண்ணிட்டு அடுத்த சீனில் நம்ம ஹீரோயினை வீட்டில் காமிச்சா. ஸோ ஹீரோயின் தனியாக தான் வாழ்கிறாங்க. ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு குட்டி பறவையோட சந்தோஷமாக வாழ்கிறாங்க. சாப்பிட்றதுக்கு தான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க போல. ரெடி பண்ணும்போது தனியாகவே பேசிக்கிறாங்க. என் கம்பெனியில் என்னுடைய பாஸ் வந்து இறந்து போயிட்டாரு, நாளைக்கு அவருடைய பையன் தான் பொறுப்பேற்க வரான், ஸோ கண்டிப்பாக அவனுக்கு என்னுடைய வேல்யூ தெரியும், ஏன்னா அவருடைய அப்பா வந்து எனக்கு வாக்கு கொடுத்துருக்காரு, அடுத்த வைஸ் பிரசிடென்ட் நானாக தான் இருக்கணுன்ற மாதிரி. ஸோ கண்டிப்பாக நாளைக்கு வர்ற அவனும் என்ன தான் வைஸ் பிரசிடென்ட்டாக சூஸ் பண்ணுவான். ஸோ எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்க போகுது, எனக்கு பெரிய அப்பார்ட்மெண்ட் கிடைக்க போகுது, நம்ம ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்னு அந்த பறவை கிட்ட சொல்லிட்டு ஜாலியாக டிவி பார்க்குறாங்க. ஐயோ சர்வைவல் ப்ரோக்ராம் போட்டுருவான், ஸோ வேகமாக அதை பார்க்கணுன்ற மாதிரி அந்த ப்ரோக்ராம் வைக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு அந்த சர்வைவல் ப்ரோக்ராம் பார்க்கறதுனா ரொம்பவே பிடிக்கும் போல. ஸோ இப்போ அடுத்த நாள் ஆகுது. கம்பெனிக்கு இப்போ அடுத்த பிரசிடெண்ட்டாக யார் வரானா, அந்த பாஸ் இறந்து போயிருப்பார் இல்லையா, ஸோ அவருடைய பையன் தான் வந்திருக்கிறான். ஸோ அவர் வந்து இதுமே எல்லா இடத்தையுமே அப்படியே பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறாரு. இவன் தான் அந்த படத்தோட ஹீரோ மாதிரி. ஸோ இதை தூரத்துலேருந்து பார்த்த ஹீரோயின், பாஸோடைய பையன் வந்துட்டான், இதுக்கப்புறம் நமக்கு நல்ல காலம் தான், இவனும் என்னுடைய ஒர்க்கை பற்றி புரிஞ்சுப்பான் அப்படின்னு நினச்சிட்டு அவன் வர்றதுக்குள்ளேயே வேக வேகமாக அவங்க சாப்பிட்டுட்டு இருந்ததை அந்த டெஸ்க்குள்ளே வச்சுட்டு வாயை துடைக்கிறாங்க. ஆனால் வாயில் வந்து சைடில் லைட்டாக ஒட்டி இருக்குது, அதை கவனிக்கல. ஸோ கரெக்டாக நம்ம ஹீரோயினுடைய டெஸ்க்கை தாண்டும் போது வாண்டடாகவே எந்திரிச்சு நின்று, மிஸ்டர்
பிரசிடென்ட் எப்படி இருக்கீங்க? ஸோ நான் தான் லிண்டா. ஒரு கிறிஸ்மஸ் பார்ட்டியில் கூட நம்ம மீட் பண்ணோம்ல, உங்கள் அப்பா கூட அடுத்த வைஸ் பிரசிடென்ட் என்னன்ற மாதிரி சொன்னாங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினே பார்க்குறான். வாயில் ஒட்டி இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே ஆக்வர்டாக முழிக்கிறான். இருந்தாலுமே அதை வெளியில் காமிச்சிக்காம, தெரியுது லிண்டா, ஆல்ரெடி உங்களை பார்த்துருக்கேன்ல கிறிஸ்மஸ் பார்ட்டியில் தான், அதே மாதிரி நல்ல வேலை பாருங்க, உங்களுடைய சேவை நம்ம கம்பெனிக்கு தேவை அப்படின்னு சொல்லும்போது ஸோ ஹீரோயின் வந்து அப்படியே கை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நைஸாக ஹீரோயின் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி அங்கேருந்து ஓடி போய்ட்றான். ஸோ இந்த படத்தில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே அரகண்டான பாஸ் தான். இப்போ கூட அவனுடைய ஆஃபீஸ்க்கு வந்துட்டு கையில் பார்க்குறான். பார்த்தா ஹீரோயினுடைய வாயில் ஒட்டி இருந்தது, கை கொடுத்ததுனால கையில் ஒட்டி இருக்குது போல. இதை பார்த்துட்டு இதை மோந்து பாரு அப்படின்னு அவனுடைய அசிஸ்டன்ட் கிட்ட சொல்ல, அவரும் இல்லைன்ற மாதிரி சொல்லும்போது, இல்லைன்னு சொல்லக்கூடாதுல்ல, ஒழுங்காக வந்து மோந்து பார்த்து இது என்னன்னு சொல்லு அப்படின்னதும் அவனை வர வழி இல்லாமல் மோந்து பார்த்துட்டு இது வந்து டூனா ஃபிஷ் அப்படின்னதும், இதே அவன் சாப்பிட்டுட்டு இருக்கிறான், இந்த மாதிரி பொண்ணுங்களெல்லாம் ரொம்ப தூரம் தள்ளி வைக்கணும், பார்க்குறதுக்கே அருவருப்பாக இருக்கால அப்படின்னதும் உடனே அசிஸ்டன்ட் இருந்துக்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருங்கள் சார், அந்த பொண்ணை தான் உங்களுடைய அப்பா வந்து பெஸ்ட் எம்ப்ளாயின்ற மாதிரி அவார்ட்லாம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இனிமேல் நம்ம அப்பெண்டிக்ஸ் டியை வந்து கிராக் பண்ணலை, அதுக்கு கண்டிப்பாக ஹீரோயின் தேவைப்படுவா, ஸோ வேறு எதுவும் முடிவு எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்ல, அது எனக்கு தெரியும், அதை நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்போ அப்படியே கட் பண்ண அடுத்த சீனில் நம்ம ஹீரோயின் எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ அந்த பெரிய மேனேஜர் இருக்கான்ல, ஸோ அவன் கூட சேர்ந்து ஜாலியாக பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, நல்ல ஜாலியான பாஸ் தான் போல அப்படின்னு ஹீரோயின் நினைச்சிட்டு இருக்கும்போது பின்னாடி இருக்கிற ஒரு பொண்ணு பெரிய குண்டை தூக்கி போடுறா. என்னன்னு பார்த்தா அவன் ரெடி பண்ணிட்டு இருக்கிற மேல் வந்து என்ன மேல்னா, இந்த மாதிரி அந்த புது மேனேஜர் தான் அடுத்த வைஸ் பிரசிடென்ட்டா ப்ரொமோட் ஆயிருக்கான்ற மாதிரி போட்டிருக்குமா. ஸோ ஹீரோயின் மிரண்டு போய்ட்றாங்க. ஏன்னா அந்த போஸ்ட் வந்து ஹீரோயினுக்கு வரும்ன்ற மாதிரி கனவோட வேலை பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா. இது தெரிஞ்சதுமே ஷாக்காக்கி வேக வேகமாக ஹீரோ பார்க்க போறாங்க. ஹீரோ ஆஃபீஸில் வேற ஒரு பொண்ணு கூட மீட்டிங்கில் இருக்கான் போல, நான் உங்ககிட்ட பேசணும் இப்போவே அப்படின்னதும் அவரும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வெளியில் வெயிட் பண்ண சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட பேச ஆரம்பிக்க, ஹீரோயின் தயக்கத்தோடையே நான் இந்த மாதிரி ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன்னு சொல்றதுக்குள்ள நம்ம ஹீரோ வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டான். ஆமாம் உண்மைதான், நான் அந்த மேனேஜர் பையனை தான் இப்போ ப்ரொமோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ உன்னை ப்ரொமோட் பண்ணாததுக்கு காரணம் என்ன தெரியுமா, நார்மலாக ஒர்க் பண்ணுறது மட்டும் பத்தாது, அதையும் தாண்டி எல்லாருக்கிட்டையும் ஜாலியாக நல்லா பேசணும், நல்லா சிரிக்கணும், வேலை வாங்க தெரியணும். பட் அது உங்ககிட்ட இருக்கான்னு கேட்டால் அது கஷ்டம் தானே. ஸோ கம்பெனிக்கு எது தேவையோ அதை மட்டும் தானே என்னால் வைக்க முடியும் அப்படி இப்படின்னு பேச, ஹீரோயினுக்கு மனசு ஃபுல்லாக கவலையாக இருக்குது. இருந்தாலும் நான் டே அண்ட் நைட்டாக கஷ்டப்பட்டு உழைச்சேன் இந்த போஸ்டிங்காக, ஆனால் நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே பாருங்கள் கம்பெனிலாம் அப்படி தான் இருக்கும், உங்களை எப்போ ப்ரொமோட் பண்ணணுமோ அப்போ நான் கண்டிப்பாக அதுக்கேற்ற பொசிஷனை வந்து ப்ரொமோட் பண்ணுவேன் அப்படின்னதும் ஹீரோனுக்கு வந்து மனசே இல்லை, ரொம்பவே சோகமாயிட்ரா, அழனும் போல இருக்குது ஆனால் அழ முடியலை. அப்போ மறுபடியும் ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி வேணா நான் இப்போ பேங்காக் போகிறேன், அப்போ என்னுடைய பிளேனில் உங்களையும் வேணா கூட்டிகிட்டு போகிறேன், போகிறதுக்குள்ளே அந்த அப்பெண்டிக்ஸ் டியை வந்து நீங்கள் கிராக் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி கிண்டல் அடிக்கிற மாதிரி பேசுகிறான். ஹீரோனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அந்த சமயத்தில் அந்த கதவை திறந்துட்டு ஒரு பொண்ணு வராங்க. ஓ வந்துட்டியா டியர், எப்படி இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோவும் ஜாலியாக பேச ஆரம்பிச்சிட்டா. நம்ம ஹீரோயினுடைய வலி வேதனையெல்லாம் புரிஞ்சிக்காம, ஆக்சுவலாக அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோடைய ஃபியான்சி போல, அந்த ஃபியான்சி பொண்ணும் ஹீரோயின் கிட்ட இன்ட்ரோ ஆயிக்க இவ்வளோ வேற வழி இல்லாமல் கையை பிடிச்சி ஹலோ சொல்கிறா. அப்படி சொல்லும்போது அவளுடைய ரிங்கை பார்க்குறா. பார்த்தா ரொம்பவே விலை மதிப்பு இல்லாத டைமண்ட் ரிங், அதையும் பார்த்துக்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோவும் சரி ஹீரோயின் நீ வெளியில் போறியா, இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், அதாவது அவங்கள நிறைய பேட் ஸ்மெல் வருதான், நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க, ஏதோ அந்த இடத்துல வச்சு சாப்பிட்டுட்டு ஒழுங்காக அதெல்லாம் க்ளீன் பண்ணாமல் இருக்கியாமே, சாப்பிட்றதுக்கு தனி இடம் இருக்குது அங்கே போய் சாப்பிடு சரியா அப்படின்னு நாசுக்கா அசிங்கப்படுத்தி விட்டுறான். ஸோ ஹீரோயினுக்கு கஷ்டமாயிடுது. அப்படியே வெளியில் வந்துடுறாங்க. எல்லாருமே அவளையே பார்க்குறாங்க, பாவம் போல இருக்கும். ஆனால் ஹீரோயினை பார்த்தீங்கன்னா அழ மட்டும் கூடாது அப்படின்னு அழாமல் கட்டுப்படுத்திட்டு இருக்காங்க. எல்லாருமே ஹீரோயினையே பார்க்குறாங்க. ஹீரோயினும் அங்கேருந்து வேக வேகமாக நடந்து வந்துட்டாங்க. வந்துட்டு காரில் உட்காந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுறாங்க. உனக்கு இது தேவைதான், கஷ்டப்பட்டு உழைச்சல, எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் நீ வேஸ்ட்டு, உன்னால் இனிமேல் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணி அழுறாங்க. அப்படியே சீனும் கட் ஆகுது. கட் பண்ணால் இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஸோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இப்போ டிப்டாப்பாக ரெடி ஆகிட்டு வந்திருக்காங்க. என்னன்னா நம்ம ஹீரோ ஒரு பேச்சு வாக்கில் சொல்லியிருந்திருப்பான் இல்லையா, நாளைக்கு நான் ஃப்ளைட்டில் போகிறேன், நீ வேணா எங்கள் கூட வந்து அந்த அப்பெண்டிக்ஸ் டியை கிராக் பண்ணி கொடுன்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பான் இல்லையா. அதனால இவளும் பார்த்தீங்கன்னா நானும் ஒரு ஜாலியான பொண்ணு தான், எல்லாருக்கூடையும் நல்லா சகஜமாக பழகுவேன், என்னால் எல்லாமே முடியுன்றதை காமிக்கிறதுக்காக தான் ஹீரோயின் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ இதை பார்த்த ஹீரோவுக்கு சுத்தமாக பிடிக்கல. இவளும் நம்ம கூட ஃப்ளைட்டில் வர போகிறாளா அப்படின்னு வேண்டா வெறுப்பா ஹீரோயினை கூட்டிகிட்டு அங்கேருந்து ஃப்ளைட்டில் வந்து கிளம்புறாங்க. ஸோ போகும்போது அந்த பசங்க எல்லாருமே ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. பின்னாடி ஹீரோயின் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறா. அதான் அந்த அப்பெண்டிக்ஸ் இதை வந்து கிராக் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இந்த கம்பெனிக்காக இவளுடைய முழு மூச்சை கொடுக்குறா. ஆனால் இந்த சைடு நம்ம ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ கிட்ட அந்த பெரிய மேனேஜர் இருக்கான் இல்லையா, அவன் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான வீடியோ காமிக்கிறேன் பாருங்க அப்படின்னு ஒன்று வந்து காமிக்கிறான். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து காமெடியாக அந்த சர்வைவல் பண்ணுற மாதிரி அப்லோட் பண்ணியிருந்திருப்பாங்க. அதுவும் அங்கே இருக்கிற பார்க்கில் தான் ரெக்கார்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த வீடியோவை பார்த்து எல்லாருமே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இது தெரியாத நம்ம ஹீரோயின் வந்து கம்பெனி குலைச்சிட்டு இருக்காங்க இல்லையா. அப்போ ரொம்பவே சிரிக்கிற சத்தம் கேட்டதுமே எதுக்காக
சிரிக்கிறாங்க அப்படின்னு ஹெட்செட் எல்லாம் எடுத்து பார்க்குறாங்க. அப்போ தான் அவளுடைய வாய்ஸ் கேட்குது. என்னன்னு பார்த்தா இவளுடைய வீடியோவை பார்த்து கிண்டல் அடித்து சிரிச்சிட்டு இருக்காங்க. மனசு உடஞ்சி போய்ட்றாங்க நம்ம ஹீரோயின். உடனே இதுக்கு மேலேயும் இந்த அவமானம் தேவை கிடையாது அப்படின்னு அவள் டைப் பண்ணிட்டு இருந்ததை சேவ் பண்ணாமல் கட் பண்ணி விட்டுடுறாங்க. அப்போ திடீர்னு ஃப்ளைட் வந்து ஷேக் ஆகுது. அங்கே இருக்கிற எல்லாருமே பயந்துட்டாங்க ஒரு செகண்டு. உடனே எல்லாருமே சீட் பெல்ட் போடுங்க அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட நம்ம ஹீரோயின் வேகமாக சீட் பெல்ட் போட்டுடுறாங்க. ஹீரோ சீட் பெல்ட் போட்டிருப்பான். ஆனால் மற்ற எல்லாருமே எந்திரிச்சு நிற்பாங்கல்ல. உடனே ஹீரோ என்ன இந்த சின்ன இதுக்கே பயந்துட்டீங்களான்ற மாதிரி சொல்லும்போதே அந்த மேனேஜரும் சேச்சா இதுக்கெல்லாம் மனுஷன் பயப்படுவானா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது மறுபடியும் ரெண்டாவது வந்து பயங்கரமான அட்டாக் வருது. ஸோ ஃப்ளைட்டில் அப்படி என்னாச்சுன்னு தெரியல. நின்றுட்டு இருந்தவங்க அப்படியே மேலே போய் மோதுறாங்க. ஹீரோ அப்படியே அலற ஆரம்பிக்கிறான். ஹீரோயினுக்கும் இங்கே என்ன நடக்குதுன்னு புரியல. ஸோ ஃப்ளைட் வந்து கிராக் ஆக போகுது. என்னன்னா ஃப்ளைட்டோட இன்ஜினில் வந்து தீ பிடிச்சிட்டு இருக்குது. இங்கே உள்ள இந்த சீட் பெல்ட் போடாமல் இருந்தாங்கல்ல அவங்க எல்லாருமே அங்கேயும் இங்கேயுமா பறந்து போக கடைசியில் ஒரு கட்டத்தில் அந்த ஜன்னல் எல்லாம் உடைய ஆரம்பிக்குது. உடஞ்சி அதில் இருக்கிற ஒரு எம்ப்ளாயி வந்து பறந்து போயிடுறான். இந்த பெரிய மேனேஜரும் வெளியில் போகிறது தான். ஆனால் ஹீரோயினுடைய காலை பிடிச்சிட்டு என்னை காப்பாற்று என்னை விட்டுறாத அப்படின்னு கதற ஆரம்பிக்க பாவம் பார்த்து நம்ம ஹீரோயினும் அவனை காப்பாற்றுறதுக்காக கையை கொடுக்குறாங்க. ஸோ கையை பிடிச்சவன் எனக்கு அந்த சீட்டை கொடு அப்படின்ற மாதிரி சீட்டை பிடுங்க வரான். ஸோ அந்த சீன் வந்து அவ்வளோ ரியலிஸ்டிக்காக எடுத்திருப்பாங்க. அற்புதமாக இருக்கும். ஆனால் ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா கீழே வந்துட்டு இருக்கிற ஒரு ஸ்பூனை எடுத்து அவனுடைய கையிலேயே குத்திட அதனால அவனும் அந்த ஓட்டையிலேருந்து வெளியில் போய்ட்றான். அப்படியே ஃப்ளைட் வந்து இப்போ கடலுக்குள்ளே விழ போகுது. ஹீரோயினும் கத்துறாங்க. ஆனால் கத்தி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஃப்ளைட் வந்து அப்படியே தண்ணிக்குள்ளேயே மோதி அப்படியே கிராஷ் ஆகிடுது. ஸோ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்குது. ஹீரோயின் வேகமாக அவளுடைய சீட் பெல்ட்டை கலத்திடுறா. இருந்தாலும் தண்ணிக்குள்ளே மூழ்கிடுறாங்க. அப்புறமா எப்படியோ நீச்சல் அடித்து வெளியில் வந்துட பயங்கரமாக மழையும் பெஞ்சிட்டு இருக்குது. இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இவங்களுடைய ஃப்ளைட் அப்படியே தண்ணிக்குள்ளே மூழ்கிறத அழுதுகிட்டே பார்க்குறாங்க. அப்படியே ஜூம் அவுட் பண்ணால் தூரத்தில் ஒரு தீவு இருக்கிற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. அப்படியே சீனும் கட் ஆகுது. இப்போ அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோயின் அந்த தீவில் வந்து கரை ஒத்திங்கி இருக்காங்க போல. அப்படியே அலைகள்லாம் வந்து அவள் மேலே மோதினதுமே கண் முழிச்சிட்றா. முழிச்சிட்டு என்ன இடம் அப்படின்னு இதை பார்க்கும்போது ஒரு பயங்கரமான தீவு. சுற்றியுமே யாருமே இல்லை. ஹீரோயின் மட்டும்தான் அந்த தீவில் இருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப தூரம் அப்படியே நடந்து வராங்க. நடந்து வந்து பார்த்தா நம்ம ஹீரோவும் அந்த ஐலாண்டில் வந்து மயங்கி கிடப்பான். உடனே அவனை எழுப்ப ட்ரை பண்ணுறாங்க. எழும்ப மாட்டான். மயக்கத்தில் இருக்கிறான் போல. அப்போ தான் அவனுடைய காலை பார்க்குறாங்க. பார்த்தா பயங்கரமான அடியப்பட்டிருக்குது. ஆனால் நல்ல வேலையாக நம்ம ஹீரோ வந்து இனிமேல் சாகலை போல. உடனே அவனை ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம ஹீரோயின் வந்து அவளுடைய சர்வைவல் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அவளுக்கு சர்வைவல்னால் ரொம்பவே பிடிக்கும் போல. டிவிலையும் அடிக்கடி அதை தானே பார்ப்பாங்க. ஸோ அதில் பார்த்தவ என்ன பண்ணுறான்னா ஷார்ப்பான ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் வேணுன்றதுக்காக கல்லை வந்து உடைக்கிறாங்க. உடைச்சி அது ஷார்ப் ஆகிடும் இல்லையா. அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு வந்து இலையெல்லாம் கட் பண்ணுறாங்க. ஸோ கட் பண்ணி வேகமாக ஒரு குடிசை மாதிரி வைக்காங்க. அப்புறமா அந்த இடத்துல ஒரு 4 சிரட்டை இருக்கும். அதை எடுத்துகிட்டு வந்து குழி தோண்டி வச்சு அதுக்கு மேலேயும் 4 இலை வைக்கிறாங்க. ஸோ வச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. அன்னைக்கு நைட்டு இங்கே தானே தங்கி ஆகணும். ஸோ ஹீரோ கண்மொழிப்பானான்னு செக் பண்ணி பார்க்குறாங்க. ஹீரோவும் கண்மொழிக்கிற மாதிரி இல்லை. கட் பண்ண இப்போ அடுத்த நாள் காலையிலே ஆனதுமே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா அவள் ஒரு 4 சிரட்டை வச்சுருந்துருப்பாங்க இல்லையா. அங்கே வந்து பார்த்தா தண்ணி வந்து தேங்கியிருக்கும். ஸோ இதுதான் குடிக்கிற தண்ணி போல். ஹீரோயின் வந்து சந்தோஷமாக அந்த தண்ணி எடுத்து குடிக்கிறாங்க. இங்கே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கண் முழிச்சிட்டான். என்ன கருமண்டா இது அப்படின்ற மாதிரி ஹீரோயினை பார்த்துட்டு சைடில் பார்க்குறான். பார்த்தா ஏதோ ஒரு தீவில் இருக்காங்க. ஸோ ஹீரோயின் வேகமாக ஹீரோ கண் முழிச்சிட்டான்றதுக்காக தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ தண்ணியை பார்த்ததுமே ஹீரோக்கும் தாகமாக இருக்கும். உடனே தண்ணியை குடிச்சிட்டான். அப்புறமா நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு கேட்கும்போது தான் ஹீரோயின் வந்து எல்லாமே சொல்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம ஃப்ளைட் வந்து மோதி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னதும் உடனே சோகமா அம்மா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது எல்லாருமே இறந்துட்டாங்கன்ற மாதிரி சொன்னதுமே ஹீரோ ரொம்பவே கஷ்டப்படுறான். இருந்தாலும் ஹீரோயின் கிட்ட என்னை காப்பாற்றினதுக்கு நன்றின்ற மாதிரி சொல்ல அடுத்தது வேகமாக ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா அவளுடைய சர்வைவல் ஸ்கில்லை வந்து ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அடுத்தது என்ன பண்ணணும், தீ மூட்டணும் இல்லையா. அதனால அந்த மூங்கில உரைச்சி தீ வர வைக்க ட்ரை பண்ணுறாங்க. ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி கடைசியில் அந்த தீ வந்ததுமே அவளுக்கு சந்தோஷத்தை பாருங்க. ரொம்பவே சந்தோஷப்படுறா. ஏதோ பெருசாக சாதிச்சிட்டாங்க இல்லையா. உடனே அந்த தீயை பற்ற வைக்க அவ்வளோ சந்தோஷம். ஹாப்பியாக துள்ளி குதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் அவள் பிடிச்சிட்டு வந்த மீனெல்லாம் அந்த இடத்துல வாட்டி எடுக்கிறாங்க. வாட்டி எடுத்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து தான் கொடுக்குறாங்க. ஹீரோக்கு இதை பார்த்ததுமே அருவருப்பாக இருக்குது. அடடா சே இவ கூட அந்த ஐலாண்டில் இருக்கணும் எல்லாம் நேரம்டா அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்க. ஆனால் ஹீரோன் இருந்துக்கிட்டு இந்தாங்க மீன் சாப்பிடுங்க அப்போ தான் நான் உங்களுக்கு உடம்புலாம் தெம்பாகும் அப்படின்னதும் ஹீரோவுக்கு சாப்பிடவே மனசு இல்லை. இருந்தாலும் வாய்க்கில் வச்சு திணிச்சிடுறாங்க. அவனும் வேறு வழி இல்லாமல் அப்படியே சாப்பிட்றான். இப்போ அன்னைக்கு நைட் ஆகுது. நம்ம ஹீரோயின் அப்படியே கடலை பார்த்துட்டு அவளுக்கு இந்த சர்வைவல் ஸ்கில் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்குது போல. அப்படியே சந்தோஷமா அப்படியே கடலை பார்த்துட்டே உட்காந்து சிரிச்சுட்டே இருக்காங்க. அப்படியே சீனும் கட் ஆகுது. கட் பண்ணா இப்போ அடுத்த நாள் காலையிலே ஆகுது. நம்ம ஹீரோயின் கையில ஏதோ எடுத்து வச்சுட்டு வேகமா சந்தோஷமா ஓடி வராங்க. இங்க நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா வேண்ட வெறுப்பா உட்காந்து இருக்கிறான். எப்படா அந்த ஐலாண்ட்ல இருந்து போவோம், இவளுடைய தொல்லை வர தாங்க முடியல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது நேரா ஹீரோ கிட்ட வந்து பாத்தியா நான் என்ன பிடிச்சிருக்கேன்னு, நான் ஸ்னேல் பிடிச்சிருக்கேன், இது அற்புதமா இருக்க போகுதுன்ற மாதிரி துள்ளி குதிச்சிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ சைட்ல ஸ்மெல் அடிக்கிற ஹீரோயினுடைய ஷூவை தான் பாக்குறான். சே இது வேற பக்கத்துல இருக்குது, இவ வேற
ஆல்ரெடி ரொம்பவே அருவருப்பான பொண்ணாச்சு, இவ கூட வேற நம்ம இருக்க வேண்டிய சூழ்நிலை எல்லாம் நேரம்டா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அங்க நம்ம ஹீரோயின் அந்த ஸ்னேலை சமைக்கிறதுக்கு ரெடி ஆகுறாங்க. இதை பார்த்த ஹீரோ, என்ன பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் இப்ப நமக்கு முக்கியமா, சோ நம்ம இப்ப எங்க இருக்கிறோம், எப்படி இங்க இருந்து போறது, இந்த படத்துல எல்லாம் காமிப்பாங்கல்ல SOS சிக்னல்லாம் அனுப்புனியா, அந்த ஹெல்ப்ன்ற மாதிரி எழுதி வைக்கிறது, தீ மூட்டி புகையா ஏத்துறது, அப்படிலாம் பண்ணியா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் கூலா, அதெல்லாம் இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் நம்ம தப்பிக்கிறதுக்கான வழி வந்து இருக்கணும்ல, அதுக்காக தான் நான் இந்த கேம்ப், அதுக்கப்புறம் இந்த சாப்பாடு அப்படின்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல ஹீரோக்கு இன்னுமே டென்ஷன் ஆயிடுது. இது என்ன வீடு நினைச்சிட்டு இருக்கியா, எல்லாம் என்னுடைய நேரம்டா அப்படின்னு சொல்லிட்டு எந்திக்க ட்ரை பண்றா, முடியல. உடனே ஹீரோயின் வந்துட்டு என்னாச்சு உனக்கு அப்படின்னு கையெல்லாம் தொட்டு பாக்குறாங்க. இங்க பாரு, கையெல்லாம் தொட்டு பேசாத, நான் யாரு, உன்னுடைய பாஸ், என்கிட்ட தள்ளியாரு அப்படின்னதும் ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. என்னடா இது, இவனுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு நினைச்சோம், ஆனா இவன் இப்படி பண்றானே, சரி ஓகே நான் கிளம்புறேன், நீ பாத்துக்கோண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து ஷூவெல்லாம் எடுத்துட்டு அங்கிருந்து மெல்ல மெல்ல கிளம்புறாங்க. இதை பார்த்து ஹீரோ, ஓ நீ போன என்ன என்னால தப்பிக்க முடியாதா என்ன, ஓடிடு அப்படின்ற மாதிரி திட்டி விட்டுறான். ஸோ ஹீரோயினும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அப்படியே டைம் போகுது. நம்ம ஹீரோவை ஒவ்வொரு ஃப்ரேமா காட்டுறாங்க. எப்போ வருவா, எப்போ வருவா, வேணுக்குனே பண்றாளா, அவளுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோயினுக்காக தான் வெயிட் பண்றேன். ஏன்னா அவனால நடக்க முடியாதுல்ல. ஸோ ஹீரோயின் தான் ஏதாவது பார்த்து குடிக்கிறதுக்கோ சாப்பிட்றதுக்கோ கொடுக்கணும். அப்படியே டைம் போக போக ஹீரோயின் வரவே இல்லை. நைட் ஆகுது. ஹீரோடைய மூஞ்சில பதற்றம் தெரியுது. என்னால நடக்க முடியல, தண்ணி கூட வைக்காம போயிட்டாலே, அவளை நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு கத்துறான். ஆனா நைட் ஆனதுமே நம்ம ஹீரோயின் இன்னுமே வரல. நைட்டு புயல் அடிக்குது, காத்தடிக்குது, அப்படியே சீனும் கட் ஆகுது. இப்போ அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோ காமிச்சு அப்படியே தரையில் கிடக்குறான். நம்ம ஹீரோயின் வராங்க தண்ணியோட. அந்த தண்ணியை பார்த்ததுமே தண்ணி அப்படின்னு சொல்லி வேகமாக குடிச்சிக்கிறான். அவ்வளோ தாகமாக இருந்திருக்கிறான். ஸோ ஹீரோயின் அவனை பார்த்து, பாஸ் இது ஒன்றும் உங்களுடைய ஆஃபீஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட, கரெக்டு தான், புரியுது புரியுது, என்னை விட்டு போயிடாதன்ற மாதிரி மனசுக்குள்ள நினச்சிக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து சரி ஓகே பாவம் ஹீரோ ஏதோ தெரியாமல் பேசிட்டான் போலன்ற மாதிரி மறுபடியும் இங்கேயே வந்து எல்லாமே செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இதை நம்ம ஹீரோவால் வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியுது. ஏன்னா அவனால தான் நடக்க முடியாது இல்லையா. அப்போ நம்ம ஹீரோயின் ஒரு ஈட்டி மாதிரி கம்பை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்த்ததுமே என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டதும், அதுவா இந்த காட்டுக்குள்ள ஒரு சவுண்டு கேட்டுச்சு, ஸோ காட்டு பன்றி இருக்குன்னு நினைக்கிறேன், அதை வேட்டையாட போறேன் அப்படின்னதும் ஹீரோ சிரிச்சுக்கிட்டு, அக்கௌண்டிங் டீம்ல இருக்கிற உனக்கு இதெல்லாம் தேவையான்ற மாதிரி சொல்ல, உடனே ஹீரோயினும் strategy and planning actually. ஸோ இந்த மாதிரி ஒரு மாஸ் டயலாக் சொல்லிட்டு அப்படியே காட்டுக்குள்ளே போகிறாங்க. சரி பண்ணிக்கிட்ட கடி வாங்கி சாக போகிறா ஹீரோயின் அப்படின்னு ஹீரோ நினச்சிட்டு இருக்க. இங்கே நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஈட்டி எடுத்துட்டு சத்தமே போடாமல் காட்டுக்குள்ளே போயிட்டு இருக்காங்க. அந்த பன்றியை தேடி பெரிய பெரிய மரங்களாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த காட்டு பன்னியோடைய கால் தடங்களெல்லாம் கண்டுபிடிச்சி முன்னாடி போக போக நம்ம ஹீரோயினுக்கு வேர்க்க ஆரம்பிக்குது, பதற ஆரம்பிக்குது. அப்போ அந்த இலைகள்லாம் அசைய ஆரம்பிக்குது. ஸோ பண்ணி வரப்போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. டக்குன்னு முன்னாடி வந்து நிற்கும் பாருங்க. அவ்வளோதான், ஹீரோயின் மறண்டு போய் பொத்துன்னு கீழே விழுந்துடுறா. ஆனால் இடையில ஒரு மரம் இருந்ததுனால அந்த பண்ணியால வர முடியல. ஸோ சுற்றி வந்து ஹீரோயின் அட்டாக் பண்ண வருது. ஆனால் அதுக்குள்ளே நம்ம ஹீரோயின் மாயமாயிட்டான். அந்த பண்ணியும் வெறி கொண்டு தேடிட்டு இருக்குது. பயங்கர ஆக்ரோஷமாக இருக்குது. அப்போ ஹீரோயினுடைய டவலை வந்து ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். டக்குன்னு மேலே இருந்து நம்ம ஹீரோயின் ஜம்ப் பண்ணுவாங்க பாருங்க. அதோடைய முதுகுலேயே ஒரே சொருகு. ஆனால் கம்பு உடஞ்சிருது. ஸோ மறுபடியும் ஹீரோயின் அட்டாக் பண்ண வருது. உடனே அந்த உடஞ்ச கம்பு எடுத்து வைக்கவும் அது கரெக்டாக அந்த பண்ணி மேலேயே சொருகிறது. இருந்தாலும் அது விடாமல் ஹீரோயினை கடித்து துண்டாக்கிடலாம் அப்படின்னு வரவும், ஆனால் கடைசி வரை நம்ம ஹீரோயின் போராடி அந்த பண்ணியை கொடூரமாக கொலை பண்ணிட்டா. அப்படியே கத்துவா பாருங்க, ஒரு பெரிய இதை சாதிச்ச மாதிரி. உண்மைதான், இந்த மாதிரி காட்டுக்குள்ள வந்து பண்ணியெல்லாம் வேட்டையாடுறது கஷ்டம் இல்லை. அதுவும் அந்த காட்டு பண்ணிலாம் ஒரே கடியில் கையெல்லாம் துண்டாக்கிறோம். அந்த அளவுக்கு ஆக்ரோஷமானது. அதே நம்ம ஹீரோயின் வேட்டையாடிட்டாங்கல்ல. அப்புறமா அந்த தலையை கொண்டு வந்து ஹீரோ முன்னாடி போடுவாங்க பாருங்க. ஹீரோவே மறந்து போய்ட்றான், யாரா இவான்ற மாதிரி. கட் பண்ணா நைட் ஆகுது. ஸோ அந்த பண்ணியை சமைச்சு சாப்பிட்றாங்க. ரெண்டு பேரும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு. இந்த மாதிரி ஒரு கறியை நான் சாப்பிட்டதே கிடையாதுடான்ற மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா ரெண்டு பேருக்கும் அவ்வளோ பசி இருக்கும் இல்லையா. ஸோ அன்றைக்கி நைட்டு சந்தோஷமாக சாப்பிட்றாங்க. அப்படியே சீனும் கட் ஆகுது. இப்போ காலையில் ஆனதுமே நம்ம ஹீரோயின் இந்த காடை கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றி பார்க்குறாங்க. அப்போ தான் ஒரு நீர்வீழ்ச்சியை பார்க்குறாங்க. அவ்வளோ சந்தோஷப்படுறா. ஏன்னா இனிமேல் தண்ணிக்கு பஞ்சமே கிடையாதுல்ல. அப்போ தான் அந்த தண்ணியோடைய ரிஃப்ளெக்டில் ஹீரோயினுடைய மூஞ்சை பார்க்குறா. பார்த்தா அவ்வளோ க்ளோவிங்காக ஆகிடுச்சு. ஸோ அந்த காட்டுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் தான் இருந்திருப்பாங்க. ஆனால் அதுக்குள்ளே நம்ம ஹீரோயினுடைய முகத்தில் ஒரு பொலிவு. அவளுக்கு இந்த காடு ரொம்பவே பிடிச்சிருக்குது போல். அப்படியே அந்த நீர்வீழ்ச்சிலேயே சந்தோஷமாக குளிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சந்தோஷமாக குளிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு போட் சத்தம் கேட்குமா. எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. பதறி போய் ஓடி வந்து பார்க்குறா. பார்த்தா ஒரு போட்டு வந்து போயிட்டு இருக்கும். அதை ஸ்டாப் பண்ணலாம் ட்ரை பண்ணும்போது தான், இல்லை வேண்டாம் இப்போ வந்து இதை நம்ம கூப்பிட வேணான்ற மாதிரி ஹீரோயின் முடிவு எடுத்துடுறாங்க. ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் இந்த காட்டுக்குள்ளே சர்வைவ் ஆகலான்ற மாதிரி நினச்சிட்டாங்க போல். அதனாலே போட்டை வந்து அப்படியே போக விட்டுடுறாங்க. ஸோ நீங்களாக இருந்திருந்தா இங்கே என்ன முடிவு எடுத்திருப்பீங்க? ஸோ அந்த காடு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலுமே இங்கேயே தங்கியிருப்பீங்களா, இல்லைனா அந்த போட்டை வந்து போக விட்டுருப்பீங்களா? ஸோ கண்டிப்பாக போட்டை வந்து ஸ்டாப் பண்ணியிருப்பீங்கல்ல. அப்படியே கட் பண்ண அடுத்தது நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட வந்து அவள் பிடிச்சிட்டு வந்த தண்ணியை கொடுக்குறா. அதை வாங்கி வேண்டா வெறுப்பா குடிச்ச நம்ம
ஹீரோ நம்ம இங்கே வந்து கிட்டத்தட்ட 7 நாளுக்கு மேலே ஆக போகுது. ஸோ என்ன முடிவில் தான் நம்ம இருக்கிறோம், இன்னுமே நம்மளை கண்டுபிடிக்கலையா, அந்த ஃப்ளைட்டு உடஞ்ச இடத்துல இருந்து பக்கத்தில் இருக்கிற இடத்துல வந்து பார்த்தாலே நம்ம தெரிஞ்சிருப்போமே, எங்கே போனாங்க நம்மளை தேடுற டீம் அப்படி இப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறான். இங்கே நம்ம ஹீரோயின் ஆனால் ரொம்பவே கூலாக இருக்காங்க, அவளுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லைல்ல, அதனால இப்போ ஏன் பதற்றப்படுற, இங்கேயே நல்லா தானே இருக்குது, ஸோ உனக்கு கம்பெனிக்கு நான் இருக்கேன், சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்குன்னு எல்லாமே இருக்குல்ல அப்படின்னதும் எல்லாமே இருந்தா இங்கேருந்து கிளம்ப வேண்டாமா, இதுக்கப்புறம்லாம் அவன் கூட குப்பை கொட்ட முடியாது, நானே பார்த்துக்கிறேன், நானே தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா அவனுடைய ஒரு ஸ்டிக் எடுத்து நொண்டி நொண்டி நடக்க ஆரம்பிக்கிறான். இதை பார்த்த ஹீரோயினும் சரி போ எப்படி இங்கே தானே வந்தாகணும் அப்படின்னதும் கண்டிப்பாக வரமாட்டேன், எனக்கு தனியாக இருக்க தெரியாத என்ன அப்படின்னு சொல்லி அவன் பாட்டுக்கு தனியாக போய் அவனுக்குன்னு தனியாக ஒரு இதை வந்து பில்டு பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ அப்படியே டைம் போக போக காமிக்கிறாங்க. இந்த சைடு நம்ம ஹீரோயின் வந்து எல்லா வசதிகளோடையும் இருக்கிறா. ஆனால் இந்த சைடு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனால் முடியலை, இருந்தாலும் அவளே இருக்கா, என்னால் முடியாதா, நான் ஒரு சிஇஓடா அப்படின்னு சொல்லி நிறைய பண்ண ட்ரை பண்ணுறான். தண்ணி பிடிக்கிறதுக்காக தண்ணி ட்ரை பண்ணுறான், அதுவும் ஃபெயில் ஆகிடுது. அதுக்கப்புறம் அவனுக்கு கிடைக்கிற மட்டையெல்லாம் வச்சு ஹெல்ப் பண்ணுற மாதிரிலாம் எழுதி வைக்கிறான். இந்த சைடு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்பவே அட்வான்ஸ்டாக போகிறாங்க. ஸ்கின்னுக்காக ஒரு க்ரீம் மாதிரிலாம் ரெடி பண்ணி ஸ்கின்ல போடுறாங்க. மழை பெய்யுது, நம்ம ஹீரோயின் நல்லா ஒரு டென்ட்டுக்குள்ளே தூங்குறாங்க. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா மழையில் நனைஞ்ச மாதிரியே தூங்குறான். அப்படியே அன்னைக்கு நாள் ஃபுல்லும் போகுது. இப்போ அடுத்த நாள் காலையில் ஆகுது. நம்ம ஹீரோயின் எப்படி தங்கியிருக்கான் பாருங்க. ஆனால் இங்கே நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஜாலியாக மீன்லாம் பிடிச்சிட்டு வராங்க சாப்பிட்றதுக்கு. இதை ஹீரோ பார்க்குறான், மீன்லாம் போகுது, நமக்கு சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லையே அப்படின்னு நினைக்கும் போது தான் ஒரு பூச்சி அவனுடைய கண்ணில் படுது. பூச்சி அப்படின்னு சொல்லி வேகமாக அதை பிடிச்சி சாப்பிட ஆரம்பிச்சிடுறான். ஸோ பயங்கரமாக கசக்குது, வாய் ஃபுல்லாக எரிய ஆரம்பிக்குது. சீ அப்படின்னு துப்பிட அடுத்தது ஹீரோயினை பார்த்தா அவள் பார்த்தா விதவிதமாக வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறா. ஐயோ அவசரப்பட்டு மறுபடியும் வந்துட்டோமே, சரி ஓகே போய் சமாளிப்போம் அப்படின்ட்டு மெல்ல ஹீரோயின் கிட்ட வந்துட்டு ஹலோ ஹீரோயின் எப்படி இருக்கீங்க அப்படின்னு எதுவும் நல்லா தான் இருக்கேன், என்ன இந்த பக்கம் அப்படின்னு கேட்க அதுவா ரொம்ப நேரம் உட்காந்து யோசித்து பார்த்தேன், அப்போ தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்றா இருந்தால் மட்டும்தான் நம்ம சர்வே ஆக முடியும் அப்படின்னதும் அப்படிலாம் ஒன்றும் தோணலையே எனக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்ல சாரிப்பா என்ன மன்னிச்சிரு, எனக்கு வயிறு பசிக்குது, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கெஞ்ச ஆரம்பிச்சிடுறான். சரி சரி வா வா வந்து உட்காரு, மறுபடியும் என் டீமில் சேர்த்துக்கிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கெலாம் கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் சமத்து பிள்ளையா இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு இருந்துச்சு போக ஹீரோ வந்து கோவத்தில் சாப்பிட்றான். இருடி எனக்கும் ஒரு காலம் வரும் அப்படின்னு சொல்லி வெறி கொண்டு சாப்பிட அப்படியே கட் பண்ணால் அடுத்தது சரிவா ஒரு வாக்கிங் போயிட்டு வரலாம், ஒரு இடத்துக்கு ஒன்று கூட்டிகிட்டு போகிறேன், அங்கே போனவனுடைய கால் வந்து சீக்கிரமாக சரியாயிடும், அடிக்கடி வாக்கிங் போகணும்ல அப்படின்னதும் வரேன் வாக்கிங் தானே எல்லாம் என்னுடைய நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வேண்டாம் வரப்பா போகிறான். ஸோ எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா அந்த காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுவும் ஒரு மலைகளுக்கு மேலே ஏறுறாங்க. ஸோ பயங்கரமாக இருக்கும் அந்த இடமே பார்க்குறதுக்கு. ஹீரோவால் நடக்க முடியல, இருந்தாலுமே கஷ்டப்பட்டு நடந்து எப்படியே பார்த்தீங்கன்னா அந்த மலை மேலே ஏறி வந்துட்டான். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிஸ் இருக்கும். ஸோ அதை எடுத்து பார்த்துட்டு இது சாப்பிட்றதுக்கு ஏற்றதா இல்லையான்றதை எப்படி செக் பண்ணணும் தெரியுமா, இப்படி கையில் வராசி பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது கை எரிஞ்சுதுன்னா இது வந்து பாய்சன் நிறைஞ்சது. இங்கே தூரமாக ஒரு கிராஸ் சிம்பிள் தெரியுதுல்ல, அது பக்கம் ஃபுல்லுமே பாய்சனஸ் செடி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் இந்த காட்டை பற்றி நிறைய சொல்கிறாங்க. ஹீரோ இதை பார்க்குறான். பார்த்துட்டு அந்த இடத்துலையே ரெண்டு பேரும் ஜாலியாக அந்த வியூவை பார்க்குறாங்க. அப்புறமா கிளம்ப வேண்டிய டைம் வருது. ஹீரோயினும் கிளம்பலாம் சீக்கிரமா இல்லைன்னா இருட்டிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. போகும்போது திடீர்னு கால் ஸ்லிப் ஆக்கி அந்த மலையில இருந்து விழுற மாதிரி போவாங்களாம். ஸோ கீழே வந்து பாறைகளாக இருக்குது, விழுந்தா அவ்வளோதான் இறந்துருவாங்க. இருந்தாலும் ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோ வந்து பிடிச்சிட்டான். பிடிச்சிட்டு அப்படியே வேகமாக மேலே இழுக்க கடைசியாக இழுத்து ஹீரோ மேலேயே போட்டுக்கிறான். ஹீரோயினுக்கு இப்போ தான் நிம்மதியாக வருது. உடனே ரெண்டு பேரும் சந்தோஷத்தில் சிரிக்கிறாங்க. கட் பண்ண அடுத்தது இவங்களுடைய இடத்துக்கு வந்துடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் வந்து இந்த வாழைப்பழம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த தாரை வந்து பறிச்சுட்டு வந்திருப்பாங்க. வந்ததுமே அதை தீயில போட்டு நல்லா ஹீட் பண்ணி அதை ஹீரோ கிட்ட கொடுக்குறான். ஸோ ஹீரோ அதை சாப்பிட்டு பார்க்குறான். பார்த்துட்டு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு அப்படின்னு ரசிச்சு ருசிச்சு சாப்பிட இதை பார்த்த ஹீரோயின் இதுக்கே எப்படியா ப்ரூனோ கேள்விப்பட்டிருக்கியா, இந்த பிரிசனில் இருக்கிறவங்களாம் அந்த மாதிரியான ஒரு ட்ரிங்க்ஸை தான் குடிப்பாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், சொல்லப்போனால் அதை டாய்லெட் ஒயின்னு கூட சொல்லுவாங்க, ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் அது அப்படின்னதும் ஹீரோ அப்படியா அதுவும் குடித்தா நல்லா தான் இருக்கும் அப்படின்னதும் கவலைப்படாத எனக்கு நைட்டு குடிப்பேன் அப்படின்னு சொல்ல என்னது நீ ரெடி பண்ணி வச்சிருக்கியா அப்படின்னு ஷாக்கிங்கில் கேட்குறான். ஸோ நம்ம ஹீரோயின் வந்து இந்த இடத்துல ஒயினெல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு நம்ம ஹீரோயினுக்கு நாலேஜ் இருக்குது. கட் பண்ண நைட் ஆகுது. ஸோ ரெண்டு பேரும் அப்படியே நிலா வெளிச்சத்தில் அந்த அலையோரமாக தீப்பத்தை வச்சுட்டு ஜாலியாக அந்த ட்ரிங்க்ஸ் குடிக்கிறாங்க. அப்போ தான் மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் மனசை விட்டு பேசிக்கிறாங்க. அதில் நம்ம ஹீரோயின் இப்போ தான் ஒரு சீக்ரெட்டை சொல்கிறா, இந்த மாதிரி அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்றத. ஓ அப்படியா எத்தனை வருஷம் அப்படின்னு கேட்கும்போது 10 வருஷம் அப்படின்னு சொன்னதுமே 10 வருஷமா ஆனால் பார்க்க அப்படி தெரியலையே அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது இப்போ தான் ஹீரோயின் சொல்கிறாங்க இந்த மாதிரி அவன் இறந்து போயிட்டான், அதுவும் கார் விபத்தில், ரொம்பவே குடிகாரன், ரொம்பவே குடிச்சிட்டு வந்து என்னை ரொம்பவே டார்ச்சரும் பண்ணுவான், இருந்தாலும் நான் குடிச்சிருந்தா அவனை டிரைவ் பண்ண விட மாட்டேன், ஒரு நாள் என்னை ரொம்பவே அடித்து என்னை ரொம்பவே சித்திரவதை பண்ணி ஒழுங்கு மரியாதையை கார் சாவியை தான்ற மாதிரி என்னை மிரட்டி கேட்டதுனால நானும் அந்த கார் சாவியை எடுத்து டேபிளில் வச்சுட்டேன், அதை எடுத்துகிட்டு போனவன் தான் அடுத்தது அன்னைக்கே இறந்து போயிட்டான் அப்படின்னு
எமோஷ்னலாக கில்ட்டில் சொல்கிறாங்க. ஸோ அவன் சாவுக்கு நான் தான் காரணன்ற மாதிரி சொல்ல, அதை கேட்ட ஹீரோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நீ அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு இப்போ நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் ஆறுதல் படுத்துகிறான். அப்படியே அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க. அதாவது அந்த ஃபெர்மெண்ட் ப்ராசஸில் பண்ண ஒயின் குடிக்கிறாங்க. அதுவும் நல்ல போதை ஏறிடுச்சு போல். நம்ம ஹீரோயின் அப்படியே நைட்டு அங்கேயே படுத்துட்றாங்க. இப்போ காலையில் முழிச்சு பார்க்குறாங்க. முழிச்சு நம்ம ஹீரோ தேடுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த சைடில் குளிச்சுட்டு தான் இருப்பான். அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. பயங்கரமான மழை, புயல்லாம் அடிக்குது. இவங்க வேகமாக கூடாரத்துக்கு வராங்க. ஆனால் பிரச்சனை என்னன்னா அந்த புயல் வந்து கூடாரத்தையே தூக்கி போட்டுரும் போல். உடனே ஹீரோயின் வேண்டாம் இங்கே இருக்க வேண்டாம் அப்படின்னு வேகமாக ஹீரோவை கூப்பிட்டு ஒரு இடத்துக்கு வராங்க. என்ன இடம்னு பார்த்தா ஒரு குகை மாதிரியான இடம். ஸோ வெளியில் பயங்கரமான மழை அடிக்குது இல்லை. ஸோ அங்கேருந்து சேஃபாக இருக்கணும்னா இந்த குகைக்குள்ளே தான் இருக்க முடியுன்ற மாதிரி 2 பேரும் அந்த மழை நிற்கிற வரை அந்த குகைக்குள்ளே வெயிட் பண்ணுறாங்க. பயங்கரமாக குளிருது. சட்டை வேற ஈரமாக இருந்ததுனால கலத்திடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ என் பக்கத்தில் வா அப்படின்னு ஹீரோயினை கூப்பிட்டு அப்படியே தோளோட தோல் சேர்த்து அரவணைச்சிக்கிறான். அப்போ தான் குளிர் போகுன்றதுக்காக. அப்படியே சீனும் கட் ஆகுது. இப்போ காலையில் ஹீரோயின் முழிச்சு பார்க்குறாங்க. ஹீரோவை காணோம், எங்கே போனா அப்படின்ற மாதிரி வெளியில் தேடி வராங்க. இங்கே வெளியில் நம்ம ஹீரோ ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கிறான். ஆனால் ஹீரோயின் வந்ததுமே நான் இங்கே தான் இருக்கேன், கொஞ்சம் தூரம் வாக்கிங் போகலான்னு போயிருந்தேன்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டேன். அப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் நம்ம இடத்த போய் பார்த்தேன், அது ரொம்பவே டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம், நம்ம கடலோரமாக கட்டக்கூடாது, நமக்கான ரெண்ட்டை வந்து இப்போ மேலே ஏற்றி கட்டுவோம், அப்போ தான் புயல் அடித்தாலுமே ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்ல, கரெக்ட், புத்திசாலி, நீ ரொம்பவே புத்திசாலின்னு எனக்கு தெரியும், வா நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்காக ஹெல்ப் பண்ணுறான். ஸோ அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு டென்ட் மாதிரி ரெடி பண்ணுறாங்க. அதுலேயும் நம்ம ஹீரோயின் வந்து கத்தி வச்சிருக்காங்க. ஸோ இதை பார்த்த ஹீரோ கத்தி எங்கே கிடச்சிது அப்படின்னு கேட்கும்போது, அதுவா கரை ஒதுங்கி இருந்துச்சு, அநேகமாக நம்மளுடைய ஃப்ளைட்டில் உள்ளதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட. ஸோ அந்த இடத்துல கஷ்டப்பட்டு 2 பேரும் டென்ட்டை வந்து ரெடி பண்ணுறாங்க. ஸோ ரெடி பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஹீரோ வந்து சரி நான் வாக்கிங் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, இரு நானும் வரேன் அப்படின்னு சொல்லி 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஜாலியாக நடந்து போகிறாங்க. அப்படி ஒரு இடத்துக்கு வந்ததுமே உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்கேயும் 2 பேரும் ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. அதுலேயும் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, நான் இந்த உதவியை வந்து மறக்கவே மாட்டேன், உன்னை நினச்சி நான் ரொம்பவே பெருமைப்படுறேன், இந்த இடத்துக்கு வந்ததை நான் ஒரு பாடமாக நினச்சிக்கிறேன், அது போக கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நாளில் நம்மளை காப்பாற்றிடுவாங்க, அது வரைக்கும் நம்ம இங்கேயே சேஃபாக இருக்கலான்ற மாதிரி ஹீரோ சொல்ல ஹீரோனுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அப்போ தான் ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இன்னைக்கு உன்னை பெருமைப்படுத்துறது விதமாக நைட் வந்து நான் உனக்கு டின்னர் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்ல ஹீரோனுக்கு இன்னுமே சந்தோஷமாயிடுது. அப்படியே நைட் ஆகுது. ஹீரோயின் வந்து ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடியாக இருக்காங்க. மெயினாக இன்னைக்கு ரொமான்டிக் பார்ட்டியாக தான் இருக்கும், ஹீரோ கூட ரொமான்ஸ் எல்லாம் பண்ணலான்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க போல. அந்த சமயத்தில் நம்ம ஹீரோ வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வரான். ஒரு சூப்பரான டின்னர் ரெடி பண்ணியிருக்கிறான். அதை பார்த்ததுமே ஹீரோனுக்கு சாப்பிடணும்னு தோணுது. ஒன்று வேகமாக எடுத்து சாப்பிட்றாங்க. ஆனால் சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலே அப்படியே தலை வந்து சுற்றிட்டு வருது, மயக்கமாக வருது. இதை பார்த்து நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே, மாட்டினியா, என்னை தப்பிக்க விடாமல் பண்ணல, இப்போ நான் மட்டும் தனியாக போகிறேன் அப்படின்னு வேகமாக அவன் ஒரு போட் மாதிரி ரெடி பண்ணி இருந்திருப்பான் போல. அதை எடுத்து கடலுக்குள்ளே போக ஆரம்பிக்கிறான். ஹீரோயினும் இல்லை அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோ கடலுக்குள்ளே போனவன் ஒரு அலையை தாண்டி போயிடுறான். உடனே ரொம்பவே சந்தோஷம், நான் ஜெயிச்சிட்டேன், நீ இங்கே கடந்து சாவு, நான் தப்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி வேகமாக துடுப்பை போட ஆரம்பிக்கிறான். ஆனால் இன்னொரு பெரிய அலை வரும் பாருங்க. அப்படியே போட்டை அடித்து தள்ளுனதுல அங்கே இருந்த மூங்கில் கம்புகள்லாம் பிஞ்சு செதறிடுது. அவ்வளோதான், போட்டு போயிட நம்ம ஹீரோ தண்ணிக்குள்ளே மூழ்கிட. இப்போ நம்ம ஹீரோயின் தான் வந்து ஹீரோவை காப்பாற்றி வெளியில் இழுத்து போடுறாங்க. வெளியில் இழுத்து போட்டு ஹீரோ மேலேயே வாமிட் பண்ணிடுறாங்க. எப்படியோ நம்ம ஹீரோ உயிர் தப்பிச்சிட்றான். கட் பண்ணால் இப்போ காலையிலே ஆகுது. நம்ம ஹீரோயின் முன்னாடி குற்ற உணர்ச்சியில் உட்காந்துருக்கிறான். மன்னிப்பு கேட்குறேன், மன்னிச்சிடு, நான் தெரியாமல் இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு அழுதுகிட்டே ஃபீல் பண்ணி மன்னிப்பு கேட்க, நம்ம ஹீரோயினும் சரி விடு, ஏதோ அவசரத்தில் பண்ணிட்டேன், நான் எதுவும் நினைக்கல அப்படின்னதும், இல்லை நான் பண்ணது தப்பு தான், எனக்கே அசிங்கமாக இருக்குது, உன் மூஞ்சிலே முழிக்க எனக்கு தோணலை அப்படின்னு அழுதுகிட்டே மன்னிப்பு கேட்க, உடனே நம்ம ஹீரோயினும் விடு அதான் சொல்லிட்டேன்ல, ஆனால் நீ வந்து அந்த பெரிஸை வந்து எனக்கு கலந்து கொடுத்த பார்த்தியா, அதில் நான் சாக கூட செஞ்சுருப்பேன், இன்னும் கொஞ்சம் ஓவர் டோஸ் ஆயிருந்துச்சுன்னா, சரி அதெல்லாம் நான் மன்னிச்சு விட்டுட்டேன், அதை பற்றியே நினைக்காத, உனக்கு தான் கஷ்டமாக இருக்கும், இந்தா சாப்பிடு, உடம்பு வேற உனக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டோபஸை வந்து சமைச்சு கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோவும் என்னை மன்னிச்சிரு, எனக்கு இதை சாப்பிடவே தோணலை அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வெளுத்து கட்டிட்டு இருக்கிறான். அப்படி கொஞ்சம் நேரம் சாப்பிட்டதுமே அவனுக்கு ஏதோ பண்ண ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தா அவனால் அசைய முடியல, அவனால் பார்க்க முடியுது, எல்லாம் பண்ண முடியுது, ஆனால் அசைய மட்டும் முடியல. ஒரே இடத்துல உட்காந்துட. அப்போ தான் ஹீரோன்னு சொல்கிறாங்க, உனக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கும், உனக்கு நான் எல்லாமே பார்த்து பண்ணுறேன், உன்னை காப்பாற்றணும்னு நான் ட்ரை பண்ணுறேன், உன்னை கூடவே வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் சேஃபா, ஆனால் நீ என்ன பண்ண, என்னை போட்டு தரலான்னு பார்த்துட்டியா, ஆனால் கவலைப்படாத, நான் உனக்கு விஷம்லாம் கொடுக்கல, இந்த ஆக்டோபஸ் இருக்குல்ல, இது வந்து நியூரோடாக்சினுடையது, ஸோ இதை சாப்பிட்டா ரொம்ப நேரம் உறைஞ்சி போய் உட்காந்துருவாங்க, அந்த நிலைமைக்கு தான் நீ வந்திருக்கிற, இது ஒன்றெல்லாம் சாகடிக்காது, நீ பண்ணதை விட இது ஒன்றும் கம்மி தான், ஆனால் உனக்கு தண்டனை கொடுக்கணும்ல, இப்படி எத்தனை வாட்டி தான் என்ன பண்ணுவேன், அதனால நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த கத்தி வச்சுருப்பாங்கள்ல அதை சூடு
சூடு பண்ணுறாங்க. சூடு பண்ணிட்டு நம்ம ஹீரோவுடைய பேண்ட் எல்லாம் கழட்டிட்டு, உனக்கு என்ன தண்டனை தெரியுமா, எஜிப்திய நாட்டிலலாம் இந்த ஸ்லேவ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இந்த மாதிரியான தண்டனை தான் கொடுப்பாங்களாம், அப்போ தான் அவங்க ஒபே பண்ணுவாங்கன்றதுக்காக அப்படின்னு சொல்லி அந்த சூடான கத்தி எடுத்து கீழே கொண்டு வர ஹீரோ வந்து பதறான்ற மாதிரி வாயை மூடிட்டே கத்திட்டு இருக்க ஹீரோயின் அப்படியே கத்தி வச்சு சொருகிட அவ்வளோதான் ரத்தம் ஹீரோடைய மூஞ்சிலெல்லாம் தெரிக்குது. அழுதுட்டு இருக்கிறான். அப்போ உடனே ஹீரோயின் அடியில இருந்து ஒரு எலி எடுக்கிறாங்க. இங்க பாரு, இந்த வாட்டி தான் எலி, அடுத்த வாட்டி இந்த மாதிரி ஏதாவது பண்ணேன்னு வச்சுக்கோயேன் அப்படின்னு ஒரு மிரட்டுவாங்க பாருங்க. ஹீரோ நொந்து போய்ட்றான். அதுக்கப்புறம் அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோ நார்மல் ஆகிட்டான். இருந்தாலும் அவனுக்குன்னு தனியாக ஒரு டென்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கிறான் கோவத்தில். என்ன கோவத்தில் இருக்கிற, கொஞ்சம் சிரிக்க வேண்டியது தானே அப்படின்னதும் ன்ற மாதிரி சிரிச்சுக்கிறான். அப்புறம் நான் போய் வாக்கிங் போயிட்டு வந்துடுறேன் சரியா, ரொம்பவே டேஸ்டான மேங்கோ வந்து இந்த இடத்துல இருக்குது, அதை போய் பறிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி வந்து மாம்பழத்தை வந்து பறிச்சிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் போட் சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா அந்த ஃபியான்சி வந்துட்டு இருக்கிறா. கூடவே இன்னொருத்தரும் வராரு. அவ்வளோதான், அவங்கள பார்த்ததுமே இல்லை 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 இப்படிலாம் நடக்கக்கூடாது அப்படின்னு ஹீரோயின் புலம்புறா. ஆனால் வந்தவங்க ஹீரோயினை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நீ இங்கே தான் இருக்கியா, அவன் இங்கே தான் இருக்கானா ஹீரோ அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் அவன் சேஃபாக தான் இருக்கான்ற மாதிரி ஹீரோ சொல்லிட, சீக்கிரமாக எங்களை அவனுக்கிட்ட கூட்டிகிட்டு போ, உங்களை இங்கேருந்து காப்பாற்ற நாங்கள் வந்துட்டோம், ஸோ உன்னை பார்த்து எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே சரி வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன்ற மாதிரி ஷார்ட்கட் பாதையாக அந்த மலைக்கு மேலோடி கூட்டிகிட்டு போகிறான். பின்னாடி வர்றவர்கிட்ட யாரெல்லாம் வந்தீங்க, எங்களை தேடி நிறைய பேர் இங்கே சுற்றிட்டு இருக்காங்களான்னதும், இல்லை இல்லை நாங்கள் தான் வந்து இப்போ உங்களை கண்டுபிடிச்சிருக்கோம், நான் போட்டுக்கு போனதுமே ரேடியோவில் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவேன் அப்படின்னதும் ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவளுக்கு இந்த ஐலாண்ட் வேற ரொம்பவே பிடிச்சி போச்சு இல்லையா, அதனால எப்படி இவங்களை என்ன பண்ணுறது அப்படின்னு யோசித்துக்கிட்டே வந்துட்டு இருக்கிறா. ஒரு இடத்துக்கு வந்ததுமே சூலேஸ் அவந்துடுச்சு அப்படின்னு கட்டலான்ற மாதிரி ரெடியாக மனசுக்குள்ளெல்லாம் ஒரே கேள்வி தான், இவங்களை போட்டு தள்ளிடலாமா இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். கரெக்டாக அந்த ஃபியான்சி பொண்ணு வந்து முன்னாடி போனவ நம்ம ஹீரோன் ஒரு இடத்துல வலிக்கு விழுந்தான் இல்லையா, அந்த இடத்துல உடஞ்சி கீழே விழ போயிட்டா. ஆனால் கரெக்டாக பின்னாடி இருந்த அந்த டிரைவர் வந்து பிடிச்சிட்டாரு. இருமா நான் உன்னை தூக்கிடுறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் கிட்ட எங்களை காப்பாத்து தூக்கு அப்படின்னதும் ஹீரோயின் வந்து கண்ணை மூடிட்டு இல்லை இல்லை இப்படி நடக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறா. அப்படியே சீனும் கட் ஆகுது. இப்போ அடுத்தது இந்த சைடு நம்ம ஹீரோ கிட்ட காமிச்சா ஹீரோ வந்து கயிறை வந்து எடுத்துட்டு இருக்கிறான். அந்த சமயத்தில் ஹீரோயின் வந்துட்டு ரொம்பவே சோகமாக கடலுக்குள்ளே போய் உட்காந்துட்றாங்க. இதை பார்த்த இவன் ஹீரோயினுக்கு என்னாச்சு அப்படின்னு யோசிக்கிறான். அப்புறமா ஹீரோயின் ஒரு இடத்துல சோகமாக படுத்திருக்காங்க. உடனே ஹீரோ வந்து சாப்பிட்டியா, நம்ம ப்ரோட்டீன் ரெடி பண்ணணும், ஸோ பன்றியை வேட்டையாடணும், என் கூட வரியா அப்படின்னதும் இல்லை இல்லை எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, நான் அப்புறமா வரேன், சிக் லீவ் எடுத்துக்கிறேன் அப்படின்னதும் அப்போ தான் ஹீரோ சைடில் இருக்கிற அந்த கத்தியை பார்க்குறான். கட் பண்ணால் நைட் ஆகுது. நம்ம ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்கிறான். ஆனால் ஹீரோயினுக்கு வந்து தூக்கமே வரல. அப்படியே எந்திரிச்சு கடற்கரைக்கு வர. அப்போ கடற்கரையில் அந்த ஃபியான்சி பொண்ணு உயிரோட தவந்து வந்துட்டு இருக்கிறா. ஐயோ அவ உயிரோட இருக்காளா அப்படின்னு நினைக்கும் போது அவன் வந்துட்டு நான் ஹீரோ கிட்ட எல்லாமே சொல்ல போறேன், நீ ஒரு கொலகாரி அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல மெல்ல முன்ன வர. இல்ல பக்கத்துல வராதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேகமா அவளுடைய தலையிலையா தீப்பந்தத்தை வச்சு அடிக்கிறா. ஆனா பாத்தீங்கன்னா அவன் மறைஞ்சு போயிடுறா. டக்குன்னு பின்னாடி இருந்து ஒரு பேய் வந்து இவளை பயமுறுத்தும் பாருங்க. முழிச்சுக்கிறா. பார்த்தா இதெல்லாமே அவளுடைய கனவு தான். சே இப்படி நம்மளுடைய மனசுக்குள்ள கில்ட் ஆயிடுச்சு, இப்போ என்ன பண்றதுன்ற மாதிரி புலம்ப ஆரம்பிக்க. கட் பண்ணா இந்த சைடு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா முழிச்சதுமே பன்றியை வேட்டையாட போறான். அப்படி ஒரு பண்ணியை பார்த்துட்டு மெல்ல மெல்ல முன்னாடி போலான்ற மாதிரி போறான். ஸோ பண்ணி வந்து எதையோ ஒன்று வந்து லிக் பண்ணிட்டு இருக்குது. ஸோ இந்த சைடு நம்ம ஹீரோ அதுக்கு சத்தம் கேட்டக்கூடாதுன்றதுக்காக மெல்ல மெல்ல போனவன் ஒரு குச்சிலேயே காலை வச்சுட்டான். அவ்வளோதான், சத்தம் கேட்டு பண்ணி வந்து ஓடிடுது. சே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி என்ன நக்கிட்டு இருந்துச்சுன்ற மாதிரி போய் பார்க்குறான். பார்த்தவன் மிரண்டு போறான். ஏன்னா அந்த ஃபியான்சியோடைய கை தான், அந்த மோதிரம் அதில் இருக்குது. அவ்வளோதான், பார்த்து கதறான், அழுகிறான், கத்துறான். ஹீரோயின் அந்த மாதிரி பண்ணியிருப்பான்றது தெரிய வருது. உடனே பயங்கர ஆக்ரோஷத்தில் ஹீரோயினை தேடி வெறி கொண்டு ஓடி வரான். இங்கே நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா மன வருத்தத்தில் நடந்து வந்துட்டு இருப்பாங்க. உடனே அவளை ஸ்டாப் பண்ணி ஏன் இப்படி பண்ண, நீ தானே இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னதும் ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. என்ன சொல்ற, நீ எதை பற்றி பேசுகிற அப்படின்னு கேட்கும்போது உடனே ஹீரோ அந்த மோதிரத்தை காமிக்கிறான். ஸோ மோதிரத்தை பார்த்ததுமே ஹீரோயின் வந்து பதற ஆரம்பிக்கிறாங்க. அதுவா, அது அவள் ஸ்லிப் ஆயிட்டா, நான் உன்கிட்ட சொல்லணும்னு தான் நினச்சேன் அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் ஏன் என்கிட்ட சொல்லலை, நீ தான் அவளை கொலை பண்ண உண்மை தானே அப்படின்னு கோவத்தில் கேட்குறான். ஹீரோயினும் இல்லை என்னை நம்பு, நீ என்னை நம்ப மாட்டேன்றதுக்காக தான் நான் உன்கிட்ட அதை பற்றி சொல்லலை, உண்மைக்குமே இது ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னதும் ஓ உன்னுடைய ஹஸ்பண்டுக்கு நடந்த மாதிரியா அப்படின்னு ஹீரோ சொல்ல ஹீரோயின் உடனே இவன் என்ன சொன்னாலுமே நம்ப மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுக்க பார்க்குறாங்க. ஆனால் கத்தியை வந்து நம்ம ஹீரோ வச்சிருக்கிறான். அவ்வளோதான், தலை தெறிக்க ஓடுவாங்க பாருங்க. உன்னை விட மாட்டேன் நில்லு அப்படின்னு கொலை பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோ ஓடி வரான். இங்கே நம்ம ஹீரோயினும் காட்டுக்குள்ளே வந்து ஒளிஞ்சிக்கிறாங்கல்ல. ஹீரோவும் பின்னாடியே வந்துட்டு நீ எங்கே இருக்க, ஒழுங்கு மரியாதையை வெளியே வந்துரு, உன்னை கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு கத்தி எடுத்து சுற்றிட்டு இருக்கிறான். அந்த சமயத்தில் நம்ம ஹீரோயின் மரத்து மேலே இருந்து அப்படியே ஹீரோ மேலே
ஜம்ப் பண்ணி கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்க போடுற சண்டைலாம் பயங்கரமாக இருக்கும். உண்மைக்குமே சண்டை போடுறாங்க. கழுத்தை பிடிச்சி நெரிச்சு கொலை பண்ணலான்னு போகிறான். ஆனால் நம்ம ஹீரோ விடுவானா என்ன, முடியை பிடிச்சி அப்படியே முடியோட பிச்சு எடுத்துடுறான். இதனால ஹீரோனுக்கு இன்னுமே வெறியாகுது. பயங்கர ஆக்ரோஷத்தில் ஹீரோ வந்து அட்டாக் பண்ண உடனே ஹீரோ கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ டக்குன்னு நம்ம ஹீரோயின் அவனை பிடிச்சி இழுத்து அவனுடைய ஷோல்டரை கடிச்சு துப்பிடுறாங்க. கொடூரமாக இருக்கும் இந்த சீன்லாம். அது மட்டும் இல்லாமல் அவனுடைய கை விரலையே பயங்கரமாக கடிச்சு இழுத்துட்றாங்க. இந்த சைடு நம்ம ஹீரோவோ அவளுடைய கண்ணை அப்படியே நோண்டுவான் பாருங்க. ஆனால் ஜஸ்ட் மிஸ்ல கண்ணு தப்பிச்சிருது. ஒரு கல்லை எடுத்து அவனை அடிச்சு சைடில் வந்துட்டாங்க. அப்படியே வாய்க்குள்ள காமிக்கிறாங்க. வாய்க்குள்ள அந்த மோதிரம் இருக்குது. அப்படியே சைக்கோத்தனமா அதை உழுங்குவாங்க பாருங்க. கொடூரமா இருக்கும். அது மட்டும் இல்லாம கத்தியும் நம்ம ஹீரோயினுக்கு கிடைச்சிரும். அதை எடுத்து அவன் மேல 2 கோடு போட ஹீரோ பதற்றத்துல அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிட்டான். எங்க ஓடுறான்னு நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. பார்த்தா அந்த கிராஸ் சிம்பிள் பக்கத்துல தான் ஓடுறான். உடனே நார்மல் ஆகிட்டு எல்லாத்துக்குமே நீ தயாரா இருக்கணும்ன்ற மாதிரி ஹீரோ பார்த்து கூட இந்த சைடு நம்ம ஹீரோ தலைந்தறிக்க ஓடி வந்திருப்பான் இல்லையா, அப்படி ஒரு மரத்து பின்னாடி நின்று எட்டி பார்க்கறான். பார்த்து அவன் எதையோ பார்த்து மிரண்டு போறான். என்னன்னு பார்த்தா இந்த ஐலாண்ட்ல ஒரு தனி பங்களாவே இருக்குதுங்க. மிரண்டு போன நம்ம ஹீரோ என்னடா இது அப்படின்ட்டு வேகமாக அந்த இடத்துக்கு ஓடி வந்து யாராவது இருக்கீங்களா காப்பாத்துங்க அப்படின்னு கதை ஓப்பன் பண்ணிட்டு உள்ள போக உள்ள பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி ஃப்ரூட்ஸ்லாம் இருக்குது. ஸோ தண்ணி எடுத்து மடக்குன்னு குடிக்கிறான். அந்த சமயத்தில் மைக்கில் இருந்து சத்தம் கேட்குது. ஹீரோயினுடைய வாய்ஸ் தான். எப்படி வீடு நல்லா இருக்கா அப்படின்னதும் ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. உடனே வேகமாக கத்தியை தேட ஆரம்பிக்கிறான். இங்கே பாரு, நீ என்ன தேடினாலும் அங்கே கத்தி இருக்காது. ஏன்னா எல்லாத்தையுமே அதை ஒழிச்சு வச்சுட்டேனே. உனக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன், அதை கேளு அப்படின்னு இப்போ தான் நம்ம ஹீரோயின் எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நான் நினச்சிருந்தா நம்ம எப்போவோ இந்த ஐலாண்ட்ல இருந்து போயிருக்கலாம் அப்படின்னு நமக்கு ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. என்னன்னா நம்ம ஹீரோயின் ஒரு போட்டை பார்த்துருப்பாங்களே ஸ்டார்டிங் சீனில், அது என்ன போட்டுன்ற மாதிரி அதே அப்படி ஃபாலோ பண்ணி பார்த்துருப்பாங்க. அப்படி அதை பார்த்துட்டே இருக்கும்போது தான் அந்த போட் இந்த ஐலாண்டுக்கு வந்திருக்கும். அதுவும் அந்த பெரிய பங்களாக்கு. ஸோ வேலை பார்க்குறவங்க தான் வந்திருப்பாங்க போல. தூரத்துல இருந்து பார்த்த ஹீரோயின் மிரண்டு போய் அந்த பாஸ்வேர்டெல்லாம் பார்த்து வச்சுக்கிறா. அதுக்கப்புறம் அங்கேருந்து போனதுமே நம்ம ஹீரோயின் அந்த வீட்டுக்கு போயிட்டா. ஸோ அங்கே ஏகப்பட்ட ஃப்ரூட்ஸ் இருக்குது, கத்தி இருக்குது, ஆயுதம் இருக்குது, எல்லாமே இருக்கு இல்லையா. ஸோ அந்த கத்தியெல்லாம் எடுத்து வச்சுக்கிறா. நான் கூட அன்னைக்கு வாங்கிட்ட கத்தி கடற்கரையில் கிடைச்சதுன்னு சொன்னேன். முட்டா பைய எவனாவது அதை நம்புவானா? ஆனால் நீ நம்பின பார்த்தியா? ஸோ நீயும் நானும் இந்த ஐலாண்டில் வந்து தங்கியிருந்தது நல்லா இருந்துச்சுல்ல. நம்ம 2 பேரும் தான் இங்கே தங்கணுன்ற மாதிரி ஒரு விதி இருந்திருக்குது போல. அப்படி இப்படின்ற மாதிரி நிறைய சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மட்டும்தான் இந்த ஐலாண்டில் இருக்கணும்னு நினச்சேன். ஆனால் எதிர்பாராத விதமாக தான் உன்னோடைய கேர்ள் ஃப்ரெண்ட் வந்தா. நான் உண்மையை சொல்லட்டுமா, நான் வேனுக்குன்னே அவங்கள போட்டு தரல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் அங்கே என்ன நடந்துச்சுன்ற மாதிரி காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து அந்த பாறைக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பா இல்லையா, அப்போ அந்த பொண்ணு கூட வலிக்கு கீழே விழுந்திருப்பாள்ல. அந்த சமயத்தில் ஹீரோயின் கிட்ட காப்பாத்துங்கன்னு சொன்னதுமே ஒரு கல்லை எடுத்து அவங்கள அடித்து கீழே தள்ளி விட்டு ஹீரோயின் தான் கொலை பண்ணியிருந்திருப்பா. இதெல்லாம் சைக்கோத்தனமா சொல்லிட்டு இருக்க ஹீரோவே மிரண்டு போய் கேட்டுட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் மெல்ல ஹீரோயினை தேடி வர ஒரு இடத்துல நிழல் தெரியுது. உடனே அவளை அட்டாக் பண்ண ரெடி ஆகும்போது ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கையில் கன்னோட வந்திருக்காங்க. அவ்வளோதான், மிரண்டு போன ஹீரோயின் நீல் டவுனே பண்ணிட்டான். என்னை விட்டுரு, நான் இதுக்கப்புறம் உன்னுடைய வழியிலே வர மாட்டேன். உண்மைதான், நான் ஒரு மான்ஸ்டர் தான். இதுக்கு முன்னாடி நான் ரொம்ப கேவலமானவனாக தான் இருந்தேன். ஆனால் இப்போ நல்லா மாறிட்டேன். என்னை நம்பு, நான் உன்னை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கல, உங்ககிட்ட கேள்வி கேட்கணும்னு மட்டும்தான் வந்தேன். ஆனால் இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல, என்னை மன்னிச்சிடு அப்படின்னு ரொம்பவே அழுதுகிட்டே மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கிறான். ஸோ ஹீரோனை அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. நான் ரொம்பவே சேஞ்ச் ஆகிட்டேன் தான். இப்போ இங்கே வந்ததுமே நான் ரொம்பவே மாறிட்டேன். இன்னும் சொல்ல போனால் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருச்சு தெரியுமா. நான் உன்னை ரொம்பவே லவ் பண்ணுறேன். நம்ம 2 பேரும் தனியாக இருக்கலாம். இங்கே தான் எல்லாம் இருக்கு, அப்புறம் எதுக்கு நம்ம லேண்டுக்கு போகணும் அப்படின்னதும் இங்கே தான் எல்லாம் இருக்குல்ல, அப்புறம் ஏன் அங்கே போகணுன்ற மாதிரி ஹீரோயினும் பேசுகிறாங்க. அதான் சொல்கிறேன், நம்ம இங்கேயே இருக்கலாம், நம்ம 2 பேரும் சந்தோஷமா இங்கேயே வாழலாம் சரியா. நான் உன்னை ரொம்பவே லவ் பண்ணுறேன்ற மாதிரி ஹீரோயினை ஏமாத்துறான். ஸோ ஹீரோயினும் அந்த சைக்கோ தனத்தோடைய உச்சிலே இருக்காங்க. அப்படின்னா நம்ம 2 பேரும் ஹாப்பியாக இருக்கலாம் சரியா அப்படின்னு சொல்லி 2 பேருமே சிரிச்சுக்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயின் நோட் பண்ணுறா, ஒரு மாட்டு சிலையில் கொம்பு மட்டும் காணோம். நம்ம ஹீரோ தான் அந்த கொம்பை வச்சிருக்கான் போல. அதை எடுத்து ஹீரோயின் எதிர்பார்க்காத டைமில் ஒரு ஸ்க்ராட்சை போடுறான் பாருங்க. கன் வந்து கீழே விழுந்துடுது. கன்னை வந்து நம்ம ஹீரோ எடுத்துடுறான். என்னம்மா கண்ணு சௌக்கியமா அப்படின்னு ஹீரோயினை ஏம் பண்ண ஹீரோயின் வந்து அந்த கோல்ஃப் பேட்டு தான் வச்சிருப்பாங்க. உடனே ஹீரோ ஷூட் பண்ணலான்னு போகிறான். ஆனால் புல்லட் இல்லை. மறுபடியும் நம்ம ஹீரோ தோத்துட்டான். ஹீரோயின் ஒரு அடி அடிப்பாங்க பாருங்க. ஹீரோ சுருண்டு கீழே விழுந்துடுறான். இல்லை என்னை விட்டுருன்ற மாதிரி கெஞ்சிரான். ஆனால் நம்ம ஹீரோயின் மறுபடியும் அந்த கெத்தான டைலாக்கை சொல்லிட்டு அவனுடைய தலையை ஒரு அடி அடிக்கிறாங்க. அப்படியே சீன் கட் பண்ணிட்டு இங்கே நம்ம ஹீரோயின் வந்து கோல்ஃப் விளையாடுற மாதிரி காமிக்கிறாங்க. அதாவது அந்த சம்பவம் நடந்து 1 வருஷத்துக்கு அப்புறம் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆகிருந்திருப்பா. ஏன்னா அந்த ஐலாண்ட்ல இருந்து தப்பிச்சது நம்ம ஹீரோயின் மட்டும்தான். அதுவும் ரொம்ப நாள் அந்த ஐலாண்ட்ல இருந்து தப்பிச்சிருந்திருக்காங்க போல. அந்த மாதிரி ஃபேமஸ் ஆயிருக்கிறா. ஆனால் அங்கே என்ன நடந்துச்சுன்றது நமக்கு தான் தெரியும். ஸோ ரிப்போர்ட்டெல்லாம் பேட்டி எடுத்துட்டு இருக்காங்க, எப்படி தப்பிச்சிங்கன்ற மாதிரி. ஒன்று ஹீரோயினும் அது ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் என்னுடைய கொலீக், என்னுடைய பாஸ் எல்லாத்தையுமே நான் மிஸ் பண்ணது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ நான் ஒரு புக் எழுத போகிறேன், எப்படி தப்பிச்சு
பிடிச்சேன், எப்படி தப்பிக்கணும், மக்கள்லாம் எப்படி இருக்கணுன்றத நான் அந்த புக்கில் வந்து சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. அதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஸோ எப்படி இருந்துச்சு? வெறித்தனமாக இருந்துச்சா? கடைசியில் உள்ள ட்விஸ்டெல்லாம் எதிர்பார்த்துருந்துருக்க மாட்டீங்கல்ல? அது போக 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக ஆழ்ந்திருக்கலான்ற மாதிரி தான் நம்ம நினச்சிருந்துருப்போம். ஆனால் டேரக்டர் அந்த மாதிரி எதிர்பார்க்கல போல, வேற லெவலில் முடிச்சிட்டாரு. அதாவது நம்ம ஹீரோயினுக்கு வந்து இங்கே சர்வைவல் ஆகுறதுனா ரொம்பவே பிடிக்குது போல. அது மட்டும் இல்லாமல் ஹீரோவையும் பிடிச்சி ஹீரோ கூட சேர்ந்து தான் சர்வைவ் ஆகணும்னு ஆசைப்பட்டிருந்திருப்பாங்க. ஆனால் அவன் நினச்சது அப்படி போகலல்ல. அதனால சைக்கோத்தனத்தோடைய உச்சிக்கே போய் நம்ம ஹீரோவை போட்டு தள்ளிட்டான். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ண மறந்துடாதீங்க. சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.